நடிக்கிறது யாரு பிடிக்கும்? அஜித், விஜய்லாம் இருப்பாங்க. அதுல யாரு பிடிக்கும்? நடிகர் யாரையும் பிடிக்காது. விஜய் படம் எல்லாம் பாத்திருக்கேன். விஜய் என்ன பிடிக்குமா? எல்லா நடிகரும் பிடிக்கும். ஆனா தலைவன் வரும்போது உண்மையான தலைவரா எனக்கு சீமான் பெரியப்பா தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இப்ப நீங்க உங்க ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. விஜய்க்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து டிவிகேன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? அவங்க டிவிக்கே சொல்லுவாங்க. நான் சொல்றேன் நீங்க எல்லாம் டிவிக்கேன்னு போக வேண்டியதுதான் டிவி வித்துக்கிட்டே. ஆனா தற்கொலை கூட்டம் மாதிரி சுத்திட்டு இருக்காதீங்க. உண்மையான வரலாறு எதுன்னு நம்ம தமிழர்களுடைய மரபை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அதுக்காக மட்டுமாவது நம்ம சீமான் பெரியப்பாக்கு ஓட்டு போட்டாகணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். நிலத்தடி நீர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதை பத்தி நம்ம சிந்திக்கிறது இல்ல. நமக்காக தண்ணீரும் கூட இப்பெல்லாம் பத்துறது இல்ல. அதை பத்தி நம்ம சீமான் பெரியப்பா எவ்வளவோ தொண்டை வலிக்க கத்துறாரு. ஆனா அதை கூட நம்ம காதுல வாங்குறது இல்ல. அதை பத்தியாவது நம்ம பேசணும். அதுக்காகவாவது நம்ம சீமான் பெரியப்பாக்கு ஒரு தடவை 15 வருஷமா ஒரு மனுஷன் கத்தும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன? இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கே நம்ம விஜய்க்காக இவ்வளவு பண்ணும்போது 15 வருஷமா ஒருத்தர் கேக்குறாரு, அவருக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன? அப்பா மூலியமா தெரியும். அப்பா வந்து வேற கேஸ்ட், அம்மா வந்து வேற கேஸ்ட். மாத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா வீட்டு சைடு வந்து எதுவா இருந்தாலும் ஓகே. அப்பாவுக்கு வந்து ஜாதி வந்து பார்க்கக்கூடாது. அதனால வந்து அப்பா வந்து அதிகமா ஒரு 10 வருஷமா சீமான் பெரியப்பா ஸ்பீச் பிடிக்கும். அதுல சீமான் பெரியப்பாவுடைய ஸ்பீச்லயே ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப பிடிச்ச கொள்கை வந்து ஜாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம், ஜாதி பார்த்தவர்களோடு பழகவே மாட்டோம். அதனால அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது, ஒரு சிட்டுக்குருவி, மைனா அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ற அந்த மரம், செடி, இயற்கை எல்லாத்தையும் பத்தியும் பேசுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னாக்கா இயற்கை. அந்த இயற்கையை பத்தியும் பேசுவாரு. முன்னேற்றம் வந்து பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வரலாற்றை மீட்டெடுப்பது, இதை பத்தி எல்லாம் பேசுவாரு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இலக்கியங்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு தமிழர்களுடைய மரபையும் இழந்துட்டு வரோம். அதையெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும். அதுக்காக மட்டுமாவது நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி ஆகணும். அவனுக்கு யாரு பாப்பா? நடிக்கிறது யாரு பிடிக்கும்? அஜித், விஜய்லாம் இருப்பாங்க. அதுல யாரு பிடிக்கும்? நடிகர் யாரையும் பிடிக்காது. விஜய் படம் எல்லாம் பாத்திருக்கேன். விஜய் என்ன பிடிக்குமா? எல்லா நடிகரும் பிடிக்கும். ஆனா தலைவன் வரும்போது உண்மையான தலைவரா எனக்கு சீமான் பெரியப்பா தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இப்ப நீங்க உங்க ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. விஜய்க்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து டிவிகேன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? அவங்க டிவிக்கே சொல்லுவாங்க. நான் சொல்றேன் நீங்க எல்லாம் டிவிக்கேன்னு போக வேண்டியதுதான் டிவி வித்துக்கிட்டே. ஆனா தற்கொலை கூட்டம் மாதிரி சுத்திட்டு இருக்காதீங்க. உண்மையான வரலாறு எதுன்னு நம்ம தமிழர்களுடைய மரபை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அதுக்காக மட்டுமாவது நம்ம சீமான் பெரியப்பாக்கு ஓட்டு போட்டாகணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். நிலத்தடி நீர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதை பத்தி நம்ம சிந்திக்கிறது இல்ல. நமக்காக தண்ணீரும் கூட இப்பெல்லாம் பத்துறது இல்ல. அதை பத்தி நம்ம சீமான் பெரியப்பா எவ்வளவோ தொண்டை வலிக்க கத்துறாரு. ஆனா அதை கூட நம்ம காதுல வாங்குறது இல்ல. அதை பத்தியாவது நம்ம பேசணும். அதுக்காகவாவது நம்ம சீமான் பெரியப்பாக்கு ஒரு தடவை 15 வருஷமா ஒரு மனுஷன் கத்தும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன? இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கே நம்ம விஜய்க்காக இவ்வளவு பண்ணும்போது 15 வருஷமா ஒருத்தர் கேக்குறாரு, அவருக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன? அதுக்காக 2026ல எல்லாரும் ஒரே ஒரு ஓட்டு தானே, அதை போட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கு மட்டும் கேட்டு நன்றி பாப்பா.